கேஸ் வெல்கம் வித் பேக் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பால்பத்ரகாளி அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை. அதான் எங்கள் வீட்டிலலாம் விளக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பாருங்க கோவிலுக்கு இப்போ போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோவில் கிட்ட தான் இருந்துச்சு, வீட்டு பக்கத்தில் தான் கோவில். அதனால் எல்லாம் அப்படியே பொறுமையாக நடந்தே வந்துட்டோம். அங்கே பாருங்கள் எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏணிலாம் போட்டு எல்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மா கோவிலுக்குள்ளே வந்துட்டு வரும் கோவில் தான் கோவில் இருந்துச்சு. உள்ளே வந்து அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கு பாருங்கள். மேலே அந்த இது ஆஸ்பரம் சீட்டு எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு கோவிலுங்க பாருங்க. ஸ்ரீ பால்பத்ரகாளி அம்மன் அப்படின்னு போட்டு வெளியே விளக்கு பூஜைக்கு சாமி அலங்கரிச்சாங்க. விளக்கு பூஜை உட்காந்துட்டாங்க. பொங்கல் திருவிழா வெகு சேரும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொங்கல் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியும் முதல் நிகழ்ச்சியுமான திருவிளக்கு பூஜை வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது திருவிளக்கு பூஜை ஆரம்பமாக உள்ளது. நாளை மாலை 6 மணி அளவில் காவிரியின் வடகரையாம் அம்மா மண்டபத்திலிருந்து தீர்த்த குடம் பால் குடம் வெகு சேரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அனைவரும் விரைவாக அம்மா மண்டபத்திற்கு வருகை தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தீர்த்த குடம் பார்க்க முடிந்தவுடன் மறுநாள் காலை 9 மணி அளவில் அருள் செய்யும் அன்னை ஸ்ரீ பால்பத்ரகாளி அம்மனுக்கு அக்கினி சக்தி ஊர்வலம் வெகு சேரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. மாலை 6 மணி அளவில் இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன் இறைப்பணிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இதற்கு நம்மளுடைய சொந்தங்கள், அன்பு தம்பிகள், ஆன்மீக உறவுகள் அனைவரும் ஒன்றுபட்டு தங்களால் முயன்ற அனைத்து உதவிகளையும் செய்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் இந்த இனிய ஆன்மீக பயணத்தில் இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஒரு முகம் மட்டும் ஏற்றுங்க. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை சொந்தங்களே, வாங்க ஏற்றிட்டு வந்துருங்க. ஒன்று மட்டும் ஏற்றிட்டு இந்த பக்கம் வந்துருங்க. எப்படி விடுங்க? ஏற்றிட்டாமா? போமா, ஏற்றி அவங்க இடத்துக்கு போயிருங்க. வாருங்கள் வாருங்கள், அன்னை பால்பத்ரகாளி அம்மன் கேட்க வரம் தருவதற்கு தயாராகிவிட்டார். மகாலட்சுமி ரூபத்தில் அன்னை பேச்சி அம்மன், பால்பத்ரகாளி அம்மன், பாலநாகம்மன் ஒரு சேர இங்கே இந்த திருவிளக்கு பூஜைக்கு வருகை தந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை தருவதற்கு தயாராகிவிட்டார். இன்று ஒரு அருமையான நன்னாள். இந்த அருமையான நாளில் அன்னை பால்பத்ரகாளி அம்மனின் திருவிழாவில் உங்களுக்கு வேண்டிய வரங்களை நீங்கள் உடனே கேளுங்கள், அன்னை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு, உங்கள் தொழில் சிறக்க, நீங்கள் வீடு கட்ட வேண்டுமா, அன்னை பால்பத்ரகாளி அம்மனிடம் கேளுங்கள், தருவதற்கு தயாராகிவிட்டால். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டுமா, அன்னை பால்பத்ரகாளி அம்மனிடம் வேண்டுங்கள். நீங்கள் கேட்ட வரும் அனைத்தையும் தருவதற்கு அன்னை தயாராகிவிட்டால். முற்காலத்துல வேத மகரிஷிகள், முனிவர்கள் இவங்கெல்லாம் யாகம் செய்வாங்க. அந்த யாகத்துல நெய்யோ மற்ற விஷயங்களையோ விட்டு அவங்களால பெரும் யாகம் செய்ய முடியும். ஆனால் அத்துணை யாகத்தின் பலனையும் ஒற்றை தீபத்தை ஒரு சுமங்கலியாக ஒரு தாய் ஏற்றும் போது அவளுடைய மாங்கல்யம் மட்டுமல்ல, இந்த பூமியினுடைய சுபிட்சமும் பெருகுகிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நாம எவ்வளவு ஒரு உன்னதமான வேலைக்கு வந்திருக்கோம். இந்த விளக்கு ஏற்றி நான் நல்லா இருக்கணும்னு வேண்டேன்னா இது நம்மளுடைய சுயநலமா தெரியும். என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறோம். நான் என்னை
போற்றி ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி